நடுவில் வருகை தந்திருக்கிற அன்பு தேவ ஊழியர் டாக்டர் அசோக் அவர்கள் தருவார்கள். நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். உற்சாகமாய் கரத்தை தட்டி அன்பு ஊழியரை நம்ம வரவேற்கலாமா? பேசுவார். ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மறுபடியும் ஒருவேளை அநேக ஆண்டுகளுக்கு பிறகு, கோவிடுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே விசேஷமாக ஹெப்ரோன் ஐபிசி சபையினுடைய இந்த வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வருவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இதற்கு காரணமாயிருந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை கோவிட் ஒரு பெரிய உலகத்தை தாக்கின, தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு காரியம். ஆனா இப்ப கோவிடே நம்ம மறந்துட்டோம். அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கோவிடினுடைய தாக்குதல் அல்லது அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை இனி நாம் ஞாபகப்படுத்தி தான் யோசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையான பாடலை நாம் பாடினோம். இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எதிர்பார்ப்பதை போல, உலகத்தின் அரசியல் தலைவர்கள் சொல்லுவதை போல உலகம் மாறுவதில்லை. ஆனால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி பரிசுத்தவான்களை மீண்டுமாய் சேர்த்து கொள்ள போவதற்கு வரப்போகிற இயேசுவின் சித்தப்படிதான் காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. 4 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே ஒரு கூட்டத்திலே அந்த சபையிலே பேசுவதற்கு முந்தின நாள் எனக்கு வந்த அந்த குறும் செய்தியை நான் படித்துக் கொண்டிருந்தேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய குத்து சண்டைக்கு அதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்த பல்கேரியா, பெல்ஜியம் நாட்டு பகுதியை சேர்ந்த ஒருவர் 16 வயது வரைக்கும் அவருடைய எடை வெறும் 71 கிலோ தான் இருந்தது. ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு வாஞ்சை வந்தது. எப்படியாகிலும் நான் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனாய் மாற வேண்டும். அவருடைய உயரம் 6 அடி 5 அங்குலம். ஆகவே யோசித்தார், இந்த 71 கிலோவை கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அந்த பாடியை பில்ட் பண்ணினால் நான் உலகத்திலே மிகப்பெரிய குத்துச்சண்டை ஜாம்பவானாய் மாறுவேன் என்று சொல்லி உலகம் வியக்கக்கூடிய விதத்திலே 16 வருடங்கள் அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த எக்ஸசைஸ், காலை தோறும் ஜிம்முக்கு போவார், சாயந்தரத்திலே ஜிம்முக்கு போவார். ஆனால் அவரை குறித்து ஒரு குறிப்பு போடப்பட்டிருந்தது. ஒரு நாளைக்கு 7 தடவை தான் சாப்பிடுவாராம். எத்தனை தடவை சாப்பிடுவாரு? 7 தடவை தான் சாப்பிடுவாராம். ஒரு நாளைக்கு அவர் சாப்பிடக்கூடிய த ஸ்ட்ரீக், அந்த ஆட்டினுடைய எலும்போடு வரக்கூடிய அந்த கறி, ஒரு நாளைக்கு அவர் 2.5 கிலோ கறி மட்டும்தான் சாப்பிடுவாராம். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவாரு? 7 தடவை. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடுவாரு? 2.5 கிலோ ஸ்ட்ரீக் ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடியவர். அவருடைய பைசப்ஸ் இங்க காமிக்கிறாங்கல்ல, இப்பெல்லாம் வாலிபர்கள் 6 பேக் அப்படின்னு காமிக்க விரும்புறாங்க. சில பேருக்கு 6 பேக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குது. அந்த 6 பேக் என்று சொல்லப்படக்கூடிய பைசப்ஸ், அதனுடைய அளவு மட்டும் 25 இன்ச் இருக்கிறதாம். இதெல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினவர் எப்படியாகிலும் உலக குத்து சண்டையிலே நான் ஒரு இதிகாசத்தை, வரலாற்றை படைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த மனிதன். ஆனால் குத்து சண்டையினுடைய கடைசி முக்கியமான பகுதிக்கு வருவதற்கு முன்பு ஹார்ட் அட்டாக்ல 36 வயதிலே மரித்து போய்விட்டார். அப்ப அதை எழுதினவர்கள், கீழே இந்த ஆர்டிக்கலை எழுதினவர் அழகாய் எழுதியிருந்தார், இத்தனை பிரயாசம் எடுத்த மனிதன், இத்தனையாய் உலகத்திற்கு ஃபிட்னஸை காண்பிக்க விரும்பின மனிதன் இன்றைக்கு இல்லை. அதுதான் உலகம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மறுபடியும் வரப்போகிறவராய், உங்களையும் என்னையும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள போகிறவராய், மிக பெரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நம்மையும் அவரோடு கூட அமரச் செய்ய போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அல்லேலூயா.
பக்கத்துல உங்க கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. சில பேர் யோசிக்கிறாங்க, நீங்க கிண்டல் பண்றீங்க பிரதர், நம்மள ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்காரியே மதிக்க மாட்டேங்கிறா. ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் சந்திரசேகர் இப்ப ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. அவங்க எழுதின அந்த பாட்டு மிக அழகான பாட்டு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். ஏன்னா அந்த ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா, அவர் சர்வ வல்லவர் என்பதினாலே மாத்திரம் அல்ல, அவர் நம்மையும் அவரை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவேளை உன்னை ஒரு பரிசுத்தவானை போல மாற்றுவேன், அல்லது உன்னை ஒரு ஆபிரகாமை போல மாத்திரம் மாற்றுவேன், அல்லது உன்னை ஒரு தாவீதை போல மாத்திரம் மாற்றுவேன் என்று சொல்லி இருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை பரவாயில்லை, மிகப்பெரிய ஆண்டவர் என்னை கொஞ்சம் மேல தூக்கி பார்க்கிறார் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை போல மாறி அவரை தரிசிக்க நாம் காத்திருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை. இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய கம்பெனியில உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம், இன்னைக்கு உங்களை திரும்பி பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம், உங்களுடைய போன் காலை பார்த்தாலே எடுக்காம இருப்பதற்கும் சில பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்ததும் எனக்காக, மீண்டும் வரப்போவதும் எனக்காக. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். நான் பாவியா இருந்தேன், எனக்காய் வந்தார். நான் இன்னமும் பாவத்திலே போராடி கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் எனக்காக மறுபடியும் வரப்போகிறார். அப்ப இந்த உலகத்திற்கு அவர் வருகிறதனுடைய முக்கியமான நோக்கமே எனக்காக தான். இந்த மறுபடியும் பக்கத்துல உங்களை குளிக்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்காக தான் இயேசுவே டிக்கெட் புக் பண்றாரு. பஹ்ரைன்ல நம்மளை பார்க்கிறதுக்கு யாரு வர போறா? வந்தாலும் பெருசா நம்மளை தேடி வர மாட்டாங்க. ஆனா இயேசு வர்றதே யாருக்காக தான்? நமக்காக தான். அத்தனை ஆச்சரியமான ஒரு ஆண்டவர். இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு வசனத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் நான் வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் பின்பு 5வது வசனத்தையும். ஐசாயா சாப்டர் 4 verse 2 and verse 5. இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை முழுவதும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு தலைப்பின் அடிப்படையிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, அதைத்தான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முற்றிலுமாய் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த நவம்பர் மாதத்திலே காசி என்று சொல்லப்படக்கூடிய வாரணாசி, அதிலிருந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய லோக்சபா தொகுதி அது. அங்கே இருந்து உலக இந்துக்களினுடைய தலைமையிடம் என்று சொல்லப்படக்கூடிய நேபாள் தேசத்தின் காட்மாண்டு வரைக்கும், காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள 840 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய 25 கோடி ஜனங்களை அவர்களை நோக்கமாய் வைத்து, அவர்களை போக்கஸாக வைத்து, மையமாக வைத்து அவர்கள் மத்தியிலே ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த இடங்களிலே இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட 2.8% மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
ஒருவேளை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அதை 5% என்று சொன்னாலும் பிறப்பு இறப்பு இந்த கால்குலேஷனை பார்த்தால் ஒரு 3-4% தான் நாம் சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாய் இந்த பகுதிகளிலே, இந்த காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முழுக்க இந்து மத நம்பிக்கை, புத்த மத நம்பிக்கை, ஜனங்களை, மனிதர்களை தெய்வமாய் வழிபடுகிற ஒரு வாழ்க்கை முறை, இது மிக அதிகமாய் உள்ள இடம். இந்த இடங்களிலே நீங்கள் ஒருவேளை பத்திரிகைகளிலே மற்ற இடங்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது நியூஸஸ்ல கேட்டிருக்கலாம், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் படித்திருக்கலாம். மிக நெருக்கமான ஒரு இடம், மிக அதிக எதிர்ப்புகள் உள்ள இடம், இயேசுவை சொல்வதற்கே மிக கடினமான ஒரு இடம். ஆனால் இந்த இடங்களிலும் கர்த்தர் ஆச்சரியமாய் செயல்படுகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் வாசல்கள் அடைக்கப்படுகிறதோ அங்க நான் தைரியமா சொல்லுவேன், ஜன்னல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சத்ரு யோசிப்பான், பரிசுத்த பவுலுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பரிசுத்த பவுல் ஒரு பட்டணத்திற்கு ஊழியம் செய்ய போயிருந்தார். அந்த பட்டணத்தை சேர்ந்த சேனை தலைவன் அவன் ஒன்று யோசித்தான், இது முழுவதும் காம்பவுண்ட் வால் உள்ள ஒரு பட்டணம், இதை சூழ்ந்து கொண்டு விட்டால் பவுல் தப்ப முடியாது என்று சொல்லி அந்த முழு பட்டணத்தையும் காவல் வைத்தான். அப்பொழுது பவுலோடு கூட இருந்தவர்கள் பயந்தார்கள், எப்படி இதிலிருந்து இவரை தப்ப வைப்பது, முழு பட்டணமும் எதிரிகளினால் சூழப்பட்டிருக்கிறதே, என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அங்க ஆண்டவர் அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே, மன்னித்துக் கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய, தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். முழு பட்டணத்தையும் அவன் காவல் வைத்து அவன் காத்தான். இவன் யார் என்றால் அந்திப்பா ஏரோது, அவனுடைய மாமனார். இவன் ஒரு பெரிய சேனை தலைவன். இந்த பவுலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருந்த முழு பட்டணத்தையும் சுற்றி விட்டான். ஆனா வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்கள். 33வது வசனம். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்தை சுத்திலும் மதிலை போல சத்துரு சூழ்ந்தாலும், உங்களை பிடிப்பதற்கு தப்புவதற்கு வேற வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்டாலும், கதவுகள் தோறும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் பின்னால ஒரு ஜன்னல் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா சொல்வாங்க, if every door is closed, don't worry, turn and see, there is a window is open for you. உங்களை ஒருவரும் தடுக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் செய்கிற ஆச்சரியமான காரியம். இவன் யோசித்தான், சேனை தலைவன், முழு பட்டணத்தினுடைய கதவுகளை நான் மூடி விடுவேன். ஆனால் கர்த்தர் ஜன்னலை திறந்து கீழே கொண்டு வந்தார். வாழ்க்கையில உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கும் பொழுது, ஏன் எனக்கு இந்த கதவு அடைத்தது, ஏன் எனக்கு இந்த கதவும் அடைத்து போய்விட்டது, நான் போகிற இடங்களிலெல்லாம் கதவுகள் அடைக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய சேனை தலைவனுக்கு மத்தியிலும் நீங்க போய் பாதுகாப்பாய் சேருவதற்கு கர்த்தர் உங்களுக்காய் ஜன்னல்களை திறந்து வாய்ப்புகளை உண்டாக்குகிற நல்ல ஆண்டவர். இந்த ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அழகாய் பார்க்க முடிகிறது. அதே காரியத்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்பினார். நாம் வெறும் மனம் திரும்புகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அது கிறிஸ்தவத்தினுடைய முதல் படியாய் இருந்தாலும் மறுரூபத்தின் வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம இருக்கிற வண்ணமாகவே வாழ்ந்து இந்த உலகத்திலே மடிவதற்கு தேவன் சிலுவையிலே இயேசுவை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னை மாற்றுவதற்கு, என்னை மறுரூபப்படுத்துவதற்கு, என்னை மகிமைக்குள்ளாய் எடுத்து செல்வதற்கு, என்னை இந்த பூமியிலே அவருக்கு மகிமையான கிளையாய் வாழ வைப்பதற்கு. அல்லேலூயா. அதற்கு தான் இயேசுவினுடைய மகிமையை சொல்லுவதற்கு அவர் தூதர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. தூதர்கள் அவரை பரலோகத்திலே துதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் பூமியிலே அந்த வாய்ப்பு யாருக்கு தான் கொடுத்திருக்கிறார்? எனக்கும் உங்களுக்கும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடாமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கு தான் ஆண்டவர் கை கொடுத்தார். தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, தேவ தூதர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு காரியம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நீங்களும் நானும் யோசிப்பதை போல சபைக்கு வந்துவிட்டு போகிற வாழ்க்கை மாத்திரமல்ல. இந்த சபைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருப்பதின் நோக்கம் மகிமையின் கிளையாய் மாற்றுவதற்கு, மறுரூபத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு, கிறிஸ்துவை போல இந்த பூமியில இந்த பஹ்ரைன்ல நீங்களும் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரகாசமாய் ஜீவிப்பதற்கு. இதை ஆண்டவர் எப்படி செய்கிறார்? தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி செய்கிறார்? குடும்பத்திலே எப்படி செய்கிறார்? சபையிலே எப்படி செய்கிறார்? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் நாளிலே தனி வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவர் இந்த மறுரூபத்தை கொண்டு வருகிறார். தனி வாழ்க்கையிலே ஆண்டவர் மறுரூபப்படுத்தின தேவ மனிதர்கள் ஏராளம். சாதாரணமான ஒரு மனிதனையும் கர்த்தர் பெரிய மறுரூபத்திற்குள் கொண்டு வர முடியும். நாங்கள் நேபாளில ஊழியத்திற்கு போன பின்பு அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளை, நீங்க எத்தனை பேரு ஊழியத்திற்காய் வர ஆயத்தம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் வைத்து அவர்களை சேலஞ்ச் பண்ணினோம், ஒரு சவாலை கொடுத்தோம். இந்த நேபாளை சந்திப்பதற்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாய் எழும்புவீர்கள்? அப்பொழுது அதுல ஒரு 10 to 12 பேர் எழும்பி நின்றார்கள். அவர்களை ஒரு 25 நாள் பயிற்சிக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தினோம். அந்த 25 நாள் பயிற்சிக்கு முன்னால ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உண்மையில ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா, இல்ல அவங்களுடைய வாழ்க்கை என்ன, இதெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் நான் போன பொழுது ஒரே ஒருத்தரை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. பையா, நீங்க தான் இவற்றை டிசைட் பண்ணணும், இவரை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும், மத்த எல்லாரையும் நாங்களே முடிவு பண்ணிட்டோம்னு. நான் கேட்டேன், இவர் என்ன ஸ்பெஷல் கேஸா? ஆமா, நீங்க கேளுங்க அப்படி. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க சாட்சி என்ன பிரதர் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், 13 வயதுல நான் காட்மாண்டு பகுதியில வீட்டினுடைய வறுமை நிமித்தம் வேலை செய்வதற்கு போனேன். என்னுடைய தம்பியினுடைய வாழ்க்கையில இருந்த வியாதி என்னை ஒரு அங்க இருந்த ஆலயத்திற்கு போவதற்கு கட்டாயப்படுத்தினது. என்னுடைய தம்பிக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா கடைசியில் அந்த சபைக்கு கொண்டு போன பொழுது அந்த போதகர் ஜெபித்தார், பெரிய விடுதலை உண்டானது. இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை, இந்த விசுவாசத்தை உள்ள கொண்டு வந்தது. அதனால நான் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நேபாளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 16-17 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் பாக்குறாங்க, நாம என்ன நேபாள் போகாம விட்டுட்டோமேன்னு. 16-17 வயசுல அங்க எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். இவருக்கும் அதே போலதான் ஒரு 17 வயசுல கல்யாணம் முடிஞ்சது. ஆனா வீட்டினுடைய வறுமை இவரை விடவில்லை. ஆகவே எதையாகிலும் ஒன்றை அங்க இருந்த லேண்ட் எல்லாம் வித்து கத்தாருக்கு வந்தார் வேலை செய்வதற்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மூலமா. இங்க வந்தவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதிகமா படிக்கல, 3வது வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு. அப்ப இவருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கல, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஒத்து போகல. அதனால மறுபடியும் ஊருக்கு போனார். ஆனா மறுபடியும் ஊருக்கு போன அந்த நேரத்துல இவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தடம் புரள ஆரம்பிச்சது. அதனால மனைவியை விட்டுட்டு இன்னொருத்த பெண்ணை திருமணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை உண்டானது. அதுக்கப்புறம் 3வது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாரு. அவர் சொன்ன சாட்சி, 3வது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாரு, அதையும் விட்டாரு. திடீர்னு முதல் மனைவி மேல மறுபடியும் அன்பு வந்துச்சு, முதல் மனைவியை மறுபடியும் திருமணம் பண்ணாரு, திரும்ப அதை விட்டாரு. அவங்களுடைய தங்கச்சியை 4வது. இப்படிதான் அவர் சாட்சி சொன்னாரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? ஊழியம் செய்திருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த கதையெல்லாம் விட்டுட்டு எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்க, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க பையா. 4 மனைவிகள் 8 பிள்ளைகள். நான் இப்ப கேட்டேன், உன்னை பாஸ்டரா இருந்தா எந்த மனைவியை வச்சுட்டு நீங்க ஆராதனை நடத்துவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, அதுதான் எனக்கு தெரியல பிரதர், ஆனா அந்த 4 மனைவிகளுக்கும் நான் உண்மையாவே என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன். இதெல்லாம் நான் ஆண்டவரை சரியா அறியாம இருந்த பொழுது நான் செஞ்ச காரியங்கள். ஆனா இப்போ நான் அந்த சுவிசேஷத்தை உண்மையா நான் அறிந்து கொண்டேன், மறுரூப வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே மற்ற 3 மனைவிகளையும் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதனால மற்ற 3 மனைவிகளும் இப்ப அவங்களுடைய தனி வாழ்க்கையை வாழுகிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்யறேன். என்னுடைய முதல் மனைவியோட மட்டும்தான் இருக்கிறேன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
நீ எப்படி ஊழியத்துக்கு செய்வதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? அவரை ஒரு 25 நாள் ட்ரெயின் பண்றதுக்குள்ள போன எல்லாரும் எங்களை அவர் ட்ரெயின் பண்ணிட்டாரு. அவருக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கணுமோ புரியக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. மறுபடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனா 25 நாள் முடிந்து அந்த கடைசி நாட்கள்ல அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முந்தின நாள் நடந்த அந்த அபிஷேக ஆராதனையில கர்த்தர் அவரை நிரப்பினார், வல்லமையாய் நிரப்பினார். இந்த கூட்டம் முடிஞ்சு அந்த ஊழியத்தை போய் ஆரம்பிச்ச 12 பேர்ல ஒரு வருஷம் கழிச்சு அந்த சபைகளினுடைய நிலைமை எப்படி இருக்கு நாங்க அசஸ் பண்ணி பார்த்தோம். இந்த 12 பேர்ல மிக அதிகமாய் ஒரே வருஷத்துல 82 பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது இவர்தான். அல்லேலூயா. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையில இருந்த ஒரு மனிதன், ஒரு 4 மனைவி எப்படிங்க முடியும்? இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஊர்ல போய் இவரை பத்தி கேட்டோம். ஐயோ இந்த மனுஷனா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர். ஆனா இன்றைக்கு அந்த ஊருக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை நல்ல ஊழியக்காரராய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் யாரையும் மறுரூபப்படுத்த முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் பண்ண முடியும். கர்த்தர் உங்களையும் மறுரூபப்படுத்த முடியும், நம்ம மறுரூபப்படுத்த முடியும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் மறுரூபப்படுத்தின ஒரு மனிதனை, உங்களுக்கு நல்லா தெரிந்த மனிதன், தெரிந்த வசனம், வேகமாய் அதை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இன்னைக்கு நான் பேச போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பே கருவாலி மரத்தை கனமான பாத்திரமாய் மாற்றின ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு முள் மரம் நம்ம ஊர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேரு, சில முள் மரம் பார்க்காம யாராவது இருக்கிறீங்களா? கட்டாயம் பார்த்திருப்போம். ஊர்ல முள் மரம் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். கருவேலி மரம். அந்த கருவேலி முள் மரம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல அதுக்கு பேர் என்ன பேரு? காமராஜர் மரம்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? காமராஜர் காலத்துல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் வந்த ஒரு நாட்கள் 1960. அப்ப அந்த சூழ்நிலையில விறகுக்கு கூட, ஜனங்களுக்கு சோறு பொங்குறதுக்கு விறகுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகள்ல வளரக்கூடிய இந்த கருவேலி மரத்தினுடைய விதைகளை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அந்த பகுதிகளில் தான் ரொம்ப வறட்சி இருந்தது. அந்த வறட்சியான இடங்கள்ல இந்த விதையை தூவி விட்டாங்க. அதற்கு பிறகு மற்ற இடங்கள்ல இந்த காரியங்களை செஞ்சாங்க. இந்த கருவேலி மரத்தை அவங்க கொண்டு வந்ததற்கு காரணம், ஒரு விறகுக்கு பிரயோஜனப்படும். இதற்கு பெரிய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மரம், நம்ம வீட்டில் யாருமே விரும்பாத ஒரு மரம். மற்ற மரங்களை நம்ம விரும்புவதை போல யாராவது வீட்டு தோட்டத்தில் கொண்டு எங்க வீட்டில் அங்கே கருவேலி மரம் தான் வைப்போம்னு சொன்னா ஒரு ஆளை வித்தியாசமா பார்ப்பாங்க. யாரும் அந்த மரத்தை வைக்க மாட்டாங்க. ஒரு மாமரம் வைப்பாங்க, தென்னை மரம் வைப்பாங்க, மற்ற மரங்களை வைப்பாங்க. ஆனா ஜனங்களினால் விருப்பப்படாத ஒரு மரம். ஆனா அந்த நாளினுடைய பஞ்சத்திற்கு வேற வழி இல்லாமல் இந்த மரத்தை தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருவேலி மரம், அதுதான் இந்த 2வது வசனத்துல போட்டிருக்கு. ஒருவேளை முட்புதர் என்று சொல்லி அல்லது முட்செடி என்கிற சுத்த தமிழ்ல நீங்க வாசித்தீங்கன்னா, முட்செடினா வேற ஏதோ நீங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. த தான் புஷ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செடி. ஆனா இதனுடைய உண்மையான நாம பேசக்கூடிய நம்முடைய மொழியில இது என்ன மரம்? கருவேலி மரம். இந்த கருவேலி மரத்துல ஒரு நல்ல பழத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த கருவேலி மரத்தினால பெரிய நன்மைகளும் ஒன்றும் உண்டாகாது. ஆனா ஆண்டவர் இந்த கருவேலி மரத்தின் வாழ்க்கைய அதை போலவே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கனமான பாத்திரமாய் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. முட்புதரிலே தரிசனமானதற்கு காரணம்
மோசேக்கு ஆண்டவர் இந்த முட்புதரிலே எரிகிற பட்சிக்கிற அக்கினியாய் அவனை மறுரூபப்படுத்துகிற கர்த்தராய் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கருவேலி மரம் வேறு யாரும் அல்ல, மோசேதான். ஹல்லேலூயா. மோசே என்கிற இந்த கருவேலி மரத்தை கர்த்தர் எவ்வளவு மகிமையான ஒரு பாத்திரமா மாற்றினார். கருவேலி மரத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இதனால எந்த பலனும் வர்றது மட்டும் இல்ல, இது தனிமையில வளரக்கூடிய மரங்கள். மற்ற மரங்களோடு கூட சேர்ந்து இது வளராது, மற்ற மரங்களை இது வளர விடாது. கருவேலி மரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் கூட கூடு கட்டாது. ஏன்னா கருவேலி மரம் ஆக்சிஜனை அதிகமா எடுக்கக்கூடிய ஒரு மரம். மற்ற மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி அதை நிறைய எடுத்து நாம சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஆனா இந்த மரம் என்ன செய்யும்? நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் அது நிறைய எடுத்து ரொம்ப குறைவான அளவிற்கு அது நமக்கு வாழக்கூடிய ஒரு இடத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் ஏன் மோசேக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார்னா, நிறைய முறை இதை நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த கருவேலி மரமாகிய மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தரிசனத்தை பார்த்த நாளிலே மோசே எப்படிதான் இருந்தான்? கருவேலி மரமாக தான் இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், முட்செடி. இந்த முட்செடியினுடைய நடுவில் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, மோசே உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த முட்செடியை போலதான் இருக்குது, ஆனா இதை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய மகிமையான ஜீவியத்தை கர்த்தர் மோசேக்கு தந்தார். அல்லேலூயா. கருவேலி மரத்துல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். என்ன சூழ்நிலை? பிரதர், என்னுடைய வாழ்க்கை தனிமை, என்னுடைய வாழ்க்கை யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, ஜனங்கள் விரும்பாத ஒரு வாழ்க்கை, கனிகளை கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை. கருவேலி மரம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் அதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்? ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கருவேலி மரம் உள்ள போய் நிலத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிருது? இது உறிஞ்சி மற்ற மரங்களை என்ன செய்ய முடியுது? வாழ முடியும். இதுவும் வாழுவதில்லை, இதிலிருந்தும் கனிகள் உண்டாவதில்லை, மற்ற மரங்களையும் வாழ வைக்க முடியாத அளவிற்கு இருந்த ஒரு முட்செடி புதர், ஒரு கருவேலி மரம். அதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையா இருந்தது. எப்படி சொல்றேன்? இந்த மோசேயை குறித்து நமக்கு தெரியாத காரியங்கள் அல்ல. ஆனால் இந்த மோசேயினுடைய வாழ்க்கை தொடங்கினதிலிருந்து இந்த இடத்திலே கர்த்தர் அவனை சந்தித்து ஒரு பெரிய மறுரூபத்திற்கு நேரான அவனை நடத்துகிற வரைக்கும் அவனுடைய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, டோட்டலா அவன் எதிர்பார்த்த எந்த காரியமும் சக்சஸ்ஃபுல்லா வரல. அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை போல மற்றவர்களுக்கு கிடைக்கல. ஆனா கிடைத்த வாய்ப்புகள் ஒன்றும் பிரயோஜனமா மாறல. நீங்க இந்த தேசத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் இதை யோசித்திருக்கலாம். என் வாழ்க்கையில எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது பிரதர், அல்லது இந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது பிரதர், ஆனா இந்த வாய்ப்புகள் கிடைச்சும் அவைகளை நான் சரியாய் பயன்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையை எடுத்து பார்த்தா இது ஒலிவ மர வாழ்க்கை அல்ல, இல்ல அத்திமர வாழ்க்கை அல்ல, திராட்சை செடியினுடைய வாழ்க்கை அல்ல, ஒரு கருவேலி மரத்தை போல என் வாழ்க்கை இருக்குது. என்னால பெரிய அளவுல காரியங்களை சாதிக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு நீங்க யோசித்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ராத்திரியில உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அந்த கருவேலி மரத்திலே எழுந்தருளுகிற கர்த்தர், அந்த கருவேலி முட்செடியின் நடுவிலே தன்னுடைய மகிமையை காண்பிக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 3 முக்கியமான மரம் இஸ்ரவேல்ல உண்டு. என்னென்ன மரம்? அத்தி மரம் இஸ்ரவேல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம். அது எதை குறிக்கும்? அரசியலை குறிக்கும். இஸ்ரவேலினுடைய அரசியலை குறிக்கும். ஜனங்கள் அத்தி மரத்தை ரொம்ப மதித்து அதனுடைய அத்தி பழங்களை சாப்பிடுவாங்க. இரண்டாவது மரம் ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் அங்க இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சூழ்நிலையை சொன்னாலும் அந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய், அந்த ஒலிவ மரத்தினுடைய கட்டைகள், இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால ஒலிவ மரத்தை விரும்பி நடுவாங்க. மூன்றாவது திராட்சை செடி, இதுவும் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான காரியம். ஆனா யாரும் போய் முட்செடியாகிய அந்த புதரை, கருவேலி மரத்தை யாரும் நடமாட்டாங்க. ஆண்டவர் எழுந்திருந்திருக்குன்னா எங்க அவர் தரிசனமாயிருந்திருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க வந்திருக்கணும்?
ஒலிவ மரத்துல வந்திருக்கணும், அத்தி மரத்துல வந்திருக்கணும், அல்லது சூழ்ந்து இருக்கக்கூடிய மற்ற இடத்துல வந்திருக்கணும். ஆனா மோசேயினுடைய லைஃப்ல ஒரு கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செஞ்சாரு. தேவையான மிகப்பெரிய ஒலிவ மரங்கள்ல ஆண்டவருடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கல. எங்க கிடைச்சது? சாதாரண முட்செடி. ஏன்னா அவன் இருந்த இடம் எங்க? அந்த முட்செடியின் நடுவுல தான் வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த முட்செடியின் நடுவுல வாழ்க்கையை தொலைத்தவனாய், அந்த முட்புதர்களின் நடுவுல என்ன செய்யறதுனே தெரியல, கிடைச்சது இதுதான், இதுல வாழுவோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் ஆச்சரியமான தரிசனமாகி இந்த 3வது அதிகாரத்திற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இந்த மோசே அவனுக்கு கிடைத்த 3 முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ராஜ அரண்மனையிலே வாழ்வதற்கு அவனுக்கு கிடைத்தது. அவன் பிறந்த பொழுது அவனுக்கு விரோதமான அவனை கொலை செய்யக்கூடிய எகிப்தினுடைய ராஜா போட்ட அந்த கட்டளையினால இஸ்ரவேல்ல ஆண் குழந்தைகளே பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா யார் மட்டும் தப்பிக்கிறா? மோசே மட்டும் தப்பித்து நேரடியாய் அவனுடைய வீட்டிலே வளராம அங்க பார்வோனுடைய குமாரத்தியின் பிள்ளை இளவரசனாய் வாழ்வதற்கான ஒரு பெரிய உயர்ந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவன் யோசிக்கிறான், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் பெரிய வாழ்க்கை வாழ போறேன். எனக்கு ஒரு மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என் கூட பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் செத்து போய் விட்டார்கள். ஆனால் எனக்கோ இந்த தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைத்தது. இதை வைத்து நான் சாதித்து விடுவேன் என்று அவன் யோசிக்கிறான். ஜெயிச்சாரா தோத்தாரா? ஜெயிச்சாரா தோத்தாரா? தோத்து போயிட்டாரு. நினைச்சாரு, எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு போதும், இங்க பார்வோன் வீட்டில இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு போதும், இது கிடைத்தால் போதும், இதை வைத்து நான் எல்லாம் செய்து விடுவேன் என்று சொல்லி அவன் யோசித்தான். ஆனால் தோற்று போய்விட்டான். 2வது ஒன்றை யோசித்தான். சரி பரவாயில்லை, அதிலிருந்து தப்பி வந்து மீதியான் தேசத்திலே தஞ்சம் புகுந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று ஒரு துறவிலே உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே ஒரு மீதியானிய குடும்பத்தோடு கூட அவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது, ஒரு குடும்பம் உண்டாகிறது. இப்ப யோசித்திருப்பான், பரவாயில்ல, கிடைச்ச வேலையினால சாதிக்கலான்னு யோசித்தேன், அதனால ஒன்னும் முடியாம போயிருச்சு, அட்லீஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டிங்களா வந்தாச்சு, இனிமே நான் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அந்த திருமணத்திற்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கையிலே 40 வருடங்களுக்கு மேலாய் எந்த விதமான மாற்றங்களும் வரல. எப்படி நான் சொல்றேன் அதை? தன்னுடைய முதல் மகனுக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்? 2வது அதிகாரம் பாருங்க, 22வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். என்ன பேரு மோசேயினுடைய பிள்ளை பேரு? கெர்சோம்னா என்ன அர்த்தம்? பரதேசின்னு அர்த்தம். யாரு தன்னுடைய முதல் குழந்தைக்கு பரதேசின்னு பேர் வைப்பீங்க? கை தூக்குங்க பாப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்போம்? நல்ல பேரை நம்ம தெரிந்தெடுத்து வைப்போம். ஆனா மோசே தனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்? காலையில எந்திரிச்சு கெர்சோம் கெர்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. பரதேசி பரதேசி அப்படிதான் அவன் கூப்பிடணும். அப்போ ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய பிள்ளைய கூப்பிடும் போது, பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பு. என்னத்த கல்யாணம் முடிஞ்சு என்னத்த குழந்தை பிறந்து என்னங்க சாதிச்சுட்டேன்? முதல்ல யோசிச்சா எனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு அல்லது எனக்கு கிடைத்த வாய்ப்பு ராஜ அரண்மனையில கிடைத்தது, அதை வைத்து சாதித்து விடுவேன் என்று சொல்லி ஒரு கொலையே செய்கிறான். ஆனால் அது அவனை தோல்விக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது. 2வது யோசிக்கிறான், இந்த குடும்பம் கிடைத்தது, இனி இதை வைத்து ஏதாவது செய்யலாம் என்று யோசிக்கிறான். அங்கேயும் அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி சோர்ந்து போய் 40 வருடங்களை கழித்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனுக்கு முட்செடியின் நடுவில் நின்று தரிசனமாகிறார். அல்லேலூயா. மோசே, இந்த 40 வருடங்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒலிவ மரமாய் மாற்றவில்லை, நீ அத்திமரமாய் மாற்றவில்லை, நீ திராட்சை செடியாய் மாற்றவில்லை, ஆனால் முட்செடியை போல நீ மாறி போய்விட்டாய். இந்த பெரிய சீன் வனாந்தரத்தில் நீ தனிமையில நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை முழுவதுமே முள்ளால் நிறைந்ததை போல இருக்கிறது. உன்னை ஏற்றுக்கொள்வாரும் இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களும் இல்லை. ஆகவே வாழ்க்கை இதுதான் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
என்று சொல்லி அவனை புரிய வைப்பதற்காய் ஆண்டவர் எதிலே தரிசனமானார்? முட்செடியிலே தரிசனமானார். நார்மலா முள் செடியில தீ பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? வேகமா பிடிக்கும். முள் செடியினுடைய ஒரு பெரிய குணமே என்ன குணம்னா, கொஞ்சம் லேசா தீ பட்டாலும் போதும். காட்டு தீ பரவுறதே அதிகமா எதை வச்சு பரவும்? இந்த முள் மரத்தை வச்சு தான் அதிகமா பரவும். ஈஸியா தீ பிடிச்சிரும். நம்ம ஊர்ல இந்த பழைய பீடியை போட்டுட்டு போவாங்க, அதுல இருந்து பிடிச்சி நிறைய காரியங்கள் எரிஞ்சிடும். அது போலதான் இவனுடைய வாழ்க்கை. ஆனா இந்த வசனத்தை பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். முள் செடியை போல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில அதை அழிப்பதற்கோ, அதை தண்டிப்பதற்கோ, அதை நியாய தீர்ப்பு செய்வதற்கோ ஆண்டவர் விரும்பல. அந்த வாழ்க்கையினுடைய நடுவில் தன்னுடைய மகிமையை தந்து உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சாதாரண நாமளா இருந்தோம்னா கண்டிப்பா செய்ய மாட்டோம். யாராவது முள்செடியை போய் டெக்கரேட் பண்ணுவீங்களா? எங்க வீட்டினுடைய ரிசப்ஷன் ஹால்ல நல்ல முள்செடி வச்சிருக்கிறோம் பிரதர், அதைத்தான் நாங்க டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நல்ல அழகான குரோட்டன்ஸை வைப்போம், நல்ல அழகான செடிகளை வைப்போம், நல்ல அழகான காரியங்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா டெக்கரேட் பண்றாரு? யாருடைய வாழ்க்கை முள் மரம் போல இருக்குதோ, கருவேலி மரம் போல இருக்கிறதோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஒளிந்து போய் வனாந்தரத்திலே கிடந்து, ஆண்டவரே நான் தனித்து கிடக்கிறேன், கருவேலி மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இந்த ராத்திரி வேளையிலே முட்செடியிலே எழுந்தவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா! நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த வருடத்தினுடைய கன்வென்ஷன் உங்களுக்கு வித்தியாசமானதா இருக்கும். இது மூளை அறிவை கொடுக்கக்கூடிய கன்வென்ஷன் அல்ல, உன் வாழ்க்கையின் முழுவதையும் மாற்ற விரும்புகிற ஒரு கன்வென்ஷன். தேவன் இன்னமும் நீ முட்செடியாய் 40 வருடங்களை மோசே கடத்தி விட்டான். இந்த 40 வருடங்களும் அவன் யோசித்திருப்பான், நான் மாறலாம், நான் மாறிவிடலாம், நான் மாறிவிடலாம், மாறிவிடலாம். ஒண்ணுமே நடக்கல. 40 இயர்ஸ் போயிடுச்சு. வயசு இப்ப என்ன ஆயிடுச்சு? 80 வயசு ஆக போகிறது. இந்த 80வது வயது வந்தாச்சு. இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் வரப்போகிறது, இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன பெருசா நடக்க போகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் இந்த கன்வென்ஷன் உங்களுக்காக, இந்த நாள் உங்களுக்காக. முட்செடியை போல வாழுகிற மோசேயே, நீ ஓடி வா, உன்னிடத்திலே எழுந்தெழ விரும்புகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா! இந்த முட்செடியிலே எழுந்து ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் முதலாவது என்ன செய்ய விரும்பினார்? 3 காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என்ன விரும்புறாரு ஆண்டவர்? நீங்க மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் மோசே குறைஞ்சபட்சம் 4 முறை மரணத்திற்கு தப்புகிறான். எத்தனை முறை தப்புறான்? 4 முறை. அவன் பிறக்கும் போதே என்ன பிரச்சனை? டெலிவரி டைம்லயே கழுத்தை நெரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. மற்ற குழந்தைகள் எல்லாம் கொன்னு போட்டுறாங்க. ஆனா யாரு மட்டும் தப்பிக்கிறா? மோசேக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது, அவன் தப்பிக்கிறான். அதுலயும் நதியில போட சொல்றாங்க 3 மாசம் கழிச்சு. அந்த நதியில ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதை தூக்கி உள்ள போடுறாங்க. வரலாறு சொல்லுது, அந்த நதிக்குள்ள பார்வோன் செங்கடல்ல கடந்த பெரிய பெரிய முதலைகளை கொண்டு வந்து உள்ள போட்டிருப்பாராம். அப்ப அந்த குழந்தைகளை தூக்கி போட்ட உடனே முதல்ல என்ன செஞ்சிடும்? வேகமாய் முதல்ல சாப்பிடும். முதலினுடைய வாயில மாட்டினா கண்டிப்பா வெளியே எஸ்கேப் ஆகவே முடியாது. தண்ணியில மூழ்கி சாகுறாங்களோ இல்லையோ, இந்த முதலைகள் அதை கடித்து அதை சாப்பிடக்கூடிய, அதனால அந்த நைல் நதியே ரத்தமாய் ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சின்ன வயதிலேயே எதற்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை? நைல் நதியினுடைய தண்ணீருக்கும் மரணத்திற்கும் போக வேண்டிய சூழ்நிலை. ஆனா கர்த்தர் ஆச்சரியமாய் காப்பாற்றினார். அல்லேலூயா! ஒரு நாணல் பெட்டியை வச்சு அவனை காப்பாத்தினாரு. நாணல் பெட்டியில பெருசா பயங்கர ஒரு ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய ஒரு பெட்டி கிடையாது. ஆனா அவங்க அம்மாவுக்கு வேற வழி கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த நாணலை வச்சு கூட பின்னக்கூடியதான் தெரியும். அதை வச்சு தன்னால முடிஞ்சதை தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை அங்க காத்தாரு. அதற்கு பிறகு பார்வோன் அவனை கொலை செய்ய நினைக்கிறான். எங்க நினைக்கிறான்? ஏனென்றால் இவன் தன்னுடைய அடையாளத்தை காண்பிப்பதற்கு அங்க இருக்கிற ஒரு எகிப்தியனை கொன்று போடுகிறான்.
அந்த சூழ்நிலையில ஆண்டவர் யோசிக்கிறாரு, பார்வோன் இவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அங்கிருந்து தப்பிக்க வைத்து மீதியானுடைய தேசத்திற்கு கொண்டு வருகிறார். மூன்றாவது ஒரு இடத்துல அவனுக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பயங்கரம் அது அவனை கொல்ல பார்க்கிறது. என்னன்னா அவன் கீழ்ப்படியாம இருக்கிறான். ஆனா அதற்கும் ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறார். கடைசி அவன் சொல்றான், 70-80 வயசு தான் ஆண்டவரே ஆயுசு நாள் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் 90 அவன் எழுதும் போது, மோசையினுடைய சங்கீதத்துல அதுலயும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். எல்லா விஷயங்களையும் அவனை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஆனா இவனுடைய வாழ்க்கையில கருவேலி மரம் என்கிற சூழ்நிலை மாறவில்லை. மரணத்திற்கு தப்பினான், ஆனால் கனி கொடுக்க முடியவில்லை. மரணத்தை அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் வாழ்க்கையிலே கனிகளையோ பெரிய மறுரூபத்தையோ அவன் பார்க்க முடியவில்லை. ஆனால் வேதம் அழகாய் சொல்லுது பாருங்கள். முதல் காரியம், உங்க வாழ்க்கையில இந்த கருவேலி மரத்தினுடைய அனுபவம் மாறி ஒரு மறுரூபம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? உபாகமம் 33வது அதிகாரம், மோசே அழகா அந்த வசனத்தை சொல்றாரு. 16வது வசனம். உபாகமம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முட்செடியில் எழுந்தருளினவரினுடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. முட்செடியில் எழுந்தருளினவர் என்ன தந்தார் என்பதை மனதில் வச்சு, அதற்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது மோசே அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறான், முட்செடியில் எழுந்தருளினவர் எனக்கு 40 வருஷத்திற்கு முன்னாடி எனக்கு தந்தது என்ன தெரியுமா? அவருடைய தயவு. அல்லேலூயா. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்றான், யோசேப்பே நீ விசேஷமானவனாய் மாற வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாக்கோபினுடைய 12 கோத்திரங்கள்ல எந்த கோத்திரம் விசேஷமா ஆசீர்வதிக்கப்பட்டது? யோசேப்பை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். யூதாவினுடைய கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் எழுந்தருளினாலும் மற்ற எல்லாம் இருந்தாலும் சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு கிடைச்சது? யோசேப்புக்கு தான் கிடைத்தது. அந்த யோசேப்பு விசேஷமானவனாய், மகிமை உள்ளவனாய், உயர்த்தப்பட்டவனாய் அவன் மாறினான். அப்ப அதை யோசிச்சு அதை சொல்லும் பொழுது மோசே அழகா சொல்றாரு, இது எப்படி நடந்தது என்றால், முட்செடியில் எழுந்தருளினவர் 40 வருஷத்திற்கு முன்னால எனக்கு தயவு கொடுத்தது போல யோசேப்புக்கும் தயவு கொடுத்து அவனை விசேஷமானவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த முள்செடி ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமைக்கு வரணும்னா இதுல மிகப்பெரிய காரியங்கள் வேணும். எனக்கு இது வேணும் பிரதர், அது வேணும் பிரதர், இது நடக்கணும் பிரதர், அது நடக்கணும் பிரதர், ஒன்னும் தேவையில்லை. தேவனுடைய தயவு, தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய அந்த இரக்கம் அது நம்ம மேல இருந்தாலே போதும், நம்மை விசேஷமானவர்களாய் அது மாற்றி தள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாருடைய தயவை தேடுகிறோம்? சில நேரங்கள்ல மனிதர்களுடைய தயவை தேடுகிறோம், மற்றவர்களுடைய தயவை நாம் தேடுகிறோம். இவர்கள் எனக்கு உதவி செய்யக்கூடும், அவர்கள் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் எந்த மனிதன் தேவனுடைய தயவுக்காய் காத்திருக்கிறாரோ, எந்த மனிதன் ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்து ஆக வேண்டும் என்று நீங்க காத்திருந்தா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான காரியத்தை கொண்டு வரும். the favor of God, தேவ தயவு, இது நமக்கு இந்த நாட்கள்ல அதிகமா தேவை. நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீங்க போகிற இடமா இருக்கலாம், நீங்க இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய தயவு மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்தா போதும், கர்த்தர் உங்களை மிக ஆச்சரியமாய் நடத்த முடியும், மிக பெரிய அளவுல உயர்த்த முடியும். இந்த தயவு எப்படி கிரியை செய்யும் அது எக்ஸ்பிளைனே நீங்க பண்ண முடியாது. பிரதர் இது எப்படி நடந்ததுனே எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் என்னை நடத்தினார். இது எப்படி நிறைவேறினது என்று எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்தார். நான் போய் நிக்க தான் செஞ்சேன், ஆனா எப்படி நடந்ததுனே தெரியாது. அதை எப்படி செய்ய வைக்கிறார்? கர்த்தர் தன்னுடைய தயவின் மூலமாய் செய்ய வைக்கிறார். யோசேப்புக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிடைச்சது என்ன தெரியுமா? தயவு. போத்திபார் வீட்டுக்கு போனா என்ன கிடைச்சது? தயவு. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் தேவ தயவு கிடைக்கல, தேவ தயவு கிடைச்சதுனால பரிசுத்தமா வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு நாம யோசிக்கிறோம், ஒருவேளை நான் இப்படி வாழ்ந்ததுனால கர்த்தர் எனக்கு தர்றாரு. இல்ல, நம்ம வாழ்க்கையை வச்சல்ல,
எங்க தேவ தயவு கிடைக்குதோ அங்க எல்லாமே வளரும். எங்க தேவ தயவு அதிகமா பெருகிறதோ அங்க மற்ற ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஊழியத்தினுடைய அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலை இதை பார்த்திருக்கிறேன். தேவ தயவு மனுஷனுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும்னு சொல்லி. இப்ப நான் இங்க பஹ்ரைனுக்கு வர்ற அன்னைக்கு கூட அந்த டிக்கெட்ல விசால நிறைய காரியங்கள் இருந்தது. நான் 3 மணிக்கு ஏறணும். ஜெபின் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 1:45 மணி வரைக்கும் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அருமையான இங்க இருந்து பிரதர் அந்த அண்ணனும் அதுல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இரவெல்லாம். நான் அந்த ஆபீசருக்கு இமிகிரேஷன் ஆபீசருக்கு போய் முன்னாடி நிக்கிற வரைக்கும் அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு டாக்குமெண்ட் கிடைத்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இங்க வந்து இறங்கின உடனே சொன்னாங்க, பிரதர் நீங்க எப்படி வந்து சேர்வீங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, நாங்க ஜெபிச்சிட்டு இருந்தோம்னு சொல்லி. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இத்தனை முறை நான் வரும்போது கூட என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த முறை இந்தியாவிலையும் கேட்கல, பஹ்ரைன்லயும் கேட்கல, எங்கேயுமே கேட்கல. போய் நின்ன உடனே பேப்பரை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட அதுல இல்ல, நாட் ஈவன் ஒன் சிங்கிள் வேர்டு, நீ எதுக்கு போறன்னு கூட கேட்கல. அது இந்தியா சென்னையில இருந்த ஒரு ஆபீசர், அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய கொட்டாவி விட்டாரு அப்படின்னு. நான் கொண்டு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், கையெழுத்து போட்டு அனுப்பி விட்டாரு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன், இந்த தேவ தயவுன்றது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தர் அதை நிறைவேற்ற முடியும். என்னுடைய அறுவை சிகிச்சையினுடைய மூத்த படிப்பை முடிச்சுட்டு நான் எக்ஸாம் கொடுக்கணும். அந்த எக்ஸாம் கொடுக்கும்போது என்ன எங்க போட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து மகாராஷ்டிரால தூக்கி போட்டாங்க. மகாராஷ்டிரால போய் அங்க இருக்கக்கூடிய 3 நோயாளிகளை கொடுப்பாங்க. அவங்கள செக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட சொல்லணும் என்ன நோயின்னு சொல்லணும். அந்த நோயை சொன்னதற்கு அப்புறம் எங்களுக்கு அந்த மார்க் போட்டு எங்களை பாஸ் பண்ண வைப்பாங்க. ரொம்ப கடினமான ஒரு எக்ஸாம், நேஷனல் போர்டு எக்ஸாம் அது. அதில் பாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் அங்கே போனோம், நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் போனோம். அது மாதிரி இந்தியாவினுடைய வேற வேற இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. எங்களுக்கு முந்தின நாள் ஒரு ஓரியன்டேஷன் வச்சிருந்தாங்க. அப்ப அங்க இருந்த ப்ரொஃபசர் கூப்பிட்டு சொன்னாரு, நாளைக்கு இத்தனை மணிக்கு எல்லாம் கரெக்டா வந்துடணும், இதெல்லாம் செய்யணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கடைசியில் ஒரு சொன்னார். ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எனக்கு. நாளைக்கு நாங்க உங்களுக்கு தரப்போகிற நோயாளி, அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது 2 மொழி தான், தெலுங்கும் மராட்டியும் தான் தெரியும். என் கூட வந்திருந்த எல்லாருக்கும் ஒன்னு தெலுங்கு தெரியும் அல்லது மராட்டி தெரியும், எனக்கு மட்டும்தான் 2ம் தெரியாது. அப்ப நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்டேன், சார் எனக்கு 2 மொழியுமே தெரியாது, எனக்கு யாரையாவது மொழியாக்கம் செய்ய கொடுப்பீங்களா? உனக்கு தெரியாதுன்னா அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால அதெல்லாம் உனக்கு தனியாலாம் சொல்ல முடியாது. நான் அப்ப எப்படி சார் கேட்கறது, அது உன்னுடைய பாடு, அவ்வளவுதான். நான் எனக்கு நைட்டு தூக்கமே வரல. நான் இரவுல போய் நானே என்னுடைய நண்பர் அவர் பிறந்தது ஆந்திரா, வளர்ந்தது தமிழ்நாடு, படிச்சது பாண்டிச்சேரி, கல்யாணம் பண்ணிருக்குது கர்நாடகா, மிஷினரியா இருக்குது காஷ்மீர், இந்தியா மேப்பே அவங்க குடும்பத்தில் இருக்குது. அப்ப நைட்டு நானும் அவரும் ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் சொன்னார், அசோக் நமக்கு ஜோம் பண்ணுவோம், வேற வழியே தெரியல. ஆனா அவருக்கு தெலுங்கு தெரியும், எனக்கு தெலுங்கும் தெரியாது, மராட்டியும் தெரியாது. நம்ம ஒன்லி இப்ப சைன் லாங்குவேஜ்ல தான் பேசணும். என்ன பேச போறோம் ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லி இரவுல முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில போறோம். போன உடனே சீட்டு போடுறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த நோயாளியை செக் பண்ணணும். சீட்டை நானும் எடுத்தேன். அங்க போய் பார்த்தா ஃபுல்லா மராட்டி பேசுறவரு. நான் அவர்கிட்ட ஆப்கா நாம் கியாகன்னா, அவ ஏதோ சொல்றாரு. ஐயோ என்ன செய்யறதுனே தெரியல. 1/2 மணி நேரம் தான் டைம், அதை செஞ்சு முடிக்கலன்னா திரும்ப 1 வருஷம் கழிச்சு தான் அந்த எக்ஸாம் கொடுக்க முடியும். ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற டைம்ல டக்குன்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. சாரி டாக்டர், நாங்க இவங்கள ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, நாங்க கூட்டிட்டு போகணும். நான் சொன்னேன், இல்ல சிஸ்டர் நீங்க ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. அவர் போய் கேட்டுட்டு வந்தாங்க, அவங்கள அனுப்பிட்டாங்க. உடனே ப்ரொஃபஸர் மறுபடியும் கூப்பிட்டாரு. சரி அந்த பேஷண்ட்டை விட்டு இன்னொரு பேஷண்ட்டை எடு. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் சீட் எடுத்தேன். இந்த முறை தெலுங்கு பேசுற ஆளு. நமக்கு தெலுங்குல அக்கடா இக்கடா தவிர எக்கடையும் தெரியாது. என்ன சொல்றது, அவர்கிட்ட போய் நானும் பேபேன்றேன், அவரும் பேபேன்றாரு, சொல்ல முடியல, இங்கிலீஷும் புரியல. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்திலையும் அதே காரியம் நடந்தது. சிஸ்டர் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் திரும்ப ப்ரொஃபஸர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், நீ ஏதோ சேட்டை பண்றேன்னு நினைக்கிறேன், அது எப்படி நான் கொடுக்கிற பேஷண்ட் எல்லாம் உன்ட்டு ஸ்கேனுக்கு போக முடியும்? நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இது உங்க ஹாஸ்பிட்டல், நான் இங்க வந்திருக்கிறேன் சார். கடைசியில் அவர் கோவப்பட்டு அசிஸ்டண்ட சொன்னாரு, இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது, இவனுக்கு யாரையாவது ஒருத்தரை கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் என்னை கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் ப்ரொஃபஸர் கோவப்படுறார்? நான் சொன்னேன், சார் எனக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆனா இந்த 2 உடனே அவர் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி ஒரு ஹிந்தி பேசக்கூடிய 2 பேஷண்ட்ஸை கொடுத்தாங்க. 15 நிமிஷத்துல முடிச்சோம்.
அந்த எக்ஸாம்ல முழு இந்தியாவிலையும் முதல் மாணவனா வர கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அதுக்கு பேரு தான் தயவு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதுக்கு பேரு தான் தயவு. நான் ஒன்னும் அவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆனா கர்த்தர் ஒருவனுக்கு தயவு காண்பிக்கணும்னு நினைச்சா எந்த வழியையும் திறப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையினுடைய காரியங்களையும் கர்த்தர் திறக்க முடியும். அது அவருடைய கரத்தில் இருக்குது. நீங்க வேலை வாய்ப்புல யோசிப்பீங்க, எங்க கம்பெனில எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்காத வரைக்கும் அவரை தூங்க விடாம உங்களை கொடுக்க வைக்க வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வைப்பா. பிள்ளைகளுடைய காரியத்துல பிரதர் இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம யோசேப்புக்கு ஏன் விசேஷமானவன் என்கிற அந்த கிருபை கிடைச்சது? யோசேப்பு ஒருவேளை கொண்டு போகப்பட்டு எகிப்துல இருந்ததற்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் 12 பேர்ல யோசேப்பை மட்டும் தெரிந்தெடுக்கணும்? வேதத்தை நீங்க திருப்பி பாருங்க, ஒரு காரணமும் கிடையாது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல தான் யோசேப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா எதையுமே நீங்க சொல்ல முடியாது. யோசேப்பினுடைய ஏன் ஆண்டவர் யோசேப்பை தெரிந்தெடுத்தார்? 11வது ஆளாய் பிறந்தவன் ரொம்ப அழகானவனா? மற்றவர்களை காட்டிலும் அழகானவன் என்று சொல்ல முடியாது. அல்லது மிக திறமையானவனா? அதை பற்றியும் போடவில்லை. மிக அதிகமாய் படித்தவனா? அதுவும் கிடையாது. எதை குறித்தும் யோசேப்பினுடைய கேரக்டர் போடல. ஆனா என்னைக்கு தேவன் அவனை தெரிந்தெடுத்து அவனுடைய தயவை கொடுத்தாரோ அவனுக்கு எல்லாம் பெருக ஆரம்பித்தது. சொப்பனங்களை பார்க்கிற தயவு கிடைத்தது. தரிசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்பாடு கிடைத்தது. கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எல்லாம் எங்கிருந்து வந்தது? மேல தேவ தயவு கொடுத்தது. அல்லேலூயா. தேவ தயவு, தேவ தயவுன்னு அவரை சார்ந்து நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமா காரியங்கள் மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னியாகுமரியில இருந்து என் கூட ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு எங்களோட டெலிவரி வார்டில் அவருக்கு ட்ரைனிங். அவர் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர். ஆண்டவரை அப்பதான் சமீபத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் நாங்க எல்லாரும் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப எங்க ப்ரொஃபசர் சொன்னாரு, இவருக்கு நீ மட்டும் இந்த டெலிவரி வார்டை நீ பார்த்துக்கோ, நாங்கெல்லாம் போயிட்டு சாயந்தரம் தான் வருவோம். இவருக்கு ஒரே பயம். இவருக்கு எப்போதுமே ரொம்ப பயப்படுவார் அந்த டாக்டர். அப்ப என்கிட்ட சொன்னாரு, எல்லாரும் போயிட்டீங்கன்னா எப்படிரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பரவாயில்ல சார், ஒன்றும் இல்லை. என்னோட நல்ல சீனியர் அவர். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க, ஃபோன்லாம் இருக்குதுலாம், நீங்கள் பேசிக்கலாம். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு. அப்போ காலையில் எல்லாரும் போயாச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தா காலையில் எத்தனை பேர் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் அப்படியே இருக்கிறாங்க. யாருக்கும் டெலிவரியே ஆகலை, எந்த பிரச்சனையுமே நடக்கலை. அப்போ வந்த உடனே அவர்கிட்ட கேட்டோம், பாஸ் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லாரும் போயிட்டீங்க, எனக்கு பயத்தின் மேல பயம். நேரா டாக்டர் ரூமுக்கு போனேன், கதவை மூடினேன். கர்த்தாவே, நீர் பிறக்க வைப்பது உம்மால முடியும்னா அடைப்பதற்கும் உம்மால முடியும். ஒரு 12 மணி நேரம் நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, எல்லா கர்ப்பங்களும் அடைக்கப்பட்டிருக்கணும். சாயந்தரம் 6:30 மணிக்கு மட்டும் திறந்து விடும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு 6:30 மணி வரைக்கும் ஒருத்தருக்கு வலியே வரல. நாங்க சாயந்தரம் போய் பார்க்கிறோம், என்னம்மா வலி வந்துச்சா? சார் காலையில கொஞ்சம் வந்துச்சு, 7 மணிக்கு மேல வலியே இல்லை, யாருக்குமே வலி இல்லை. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் எப்படி தயவு காண்பிக்கிறார். திறக்கிறதற்கும் தயவு காண்பிக்கிறார், அடைக்கிறதற்கும் தயவு காண்பிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலை, சின்ன விஷயம் பெரிய விஷயம், பிள்ளைகளுடைய காரியம், உங்க திறமைகளை நீங்க சார்ந்து நின்றது, யாரோ ஒருவர் உங்களுக்கு தயவு காண்பிப்பார் என்று நீங்கள் காத்திருந்தது, இவைகளெல்லாம் தள்ளி போட்டு 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, முச்செடியில் எழுந்தவரே உம்முடைய தயவு எனக்கு வேண்டும். முச்செடியில் எழுந்தவரே உம்முடைய தயவு என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இது இருந்தா போதும், அது உங்களை யோசேப்பை போல விசேஷமானவளாய் மாற்றிவிடும். அதனாலதான் மோசே தைரியமா 40 வருஷத்திற்கு அப்புறம் சொல்றான், முச்செடியிலே எழுந்தவர் எனக்கு தயவு செய்ததை போல யோசேப்பே உனக்கும் செய்வார். அதனால நீ விசேஷமானவனா நீ மாறி இருப்ப. அல்லேலூயா. 2வது காரியம், இந்த தயவை கொடுக்கிற ஆண்டவர் அதோடு கூட நிறுத்துவதில்லை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. உன் கால்களிலே இருக்கக்கூடிய இந்த பாதரட்சையை நீ கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். 2வது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு
முட்செடியிலே எழுந்தருளினவர் சொன்ன 2வது காரியம் என்ன தெரியுமா? 4வது வசனத்துல அவனை மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. அவன் அடியேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செருப்பை மாற்று, உன் பாதரட்சைகளை நீ கழட்டி போட்டு இனி நீ நடக்கிற வழியை நீ மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்ப நம்மளை மறுரூபப்படுத்துறாரு? இந்த கருவேலி மரம் கர்த்தருக்கு கனமான பாத்திரமா எப்ப மாறுது தெரியுமா? நம்மளுடைய இருக்கிற இடத்துல நம்முடைய பாதரட்சைகளை நாம் மாற்ற வேண்டும். அப்படின்னா பேட்டா ஷோரூம்ல போய் இன்னொரு நல்ல செருப்பை வாங்கிடலான்றீங்களா? அதை சொல்லல. நாம நடக்க வேண்டிய வழி, நாம போகிற இடங்கள், நாம் நடந்து செல்லுகிற பாதைகள், அது இனி தேவனற்ற பாதைகளா இருக்கக்கூடாது, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த பாதைகளா மாறணும். அல்லேலூயா. ஏன் முள்மரமாய் நாம் மாறிவிட்டோம்? ஏன் கனியற்றவர்களாய் நாம் மாறிவிட்டோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே முட்கள் பெருகிவிட்டது? காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்தமில்லாத சுபாவங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதனாலதான் முள்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பெருக ஆரம்பிக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், சுபாவங்கள், இதுல நம்ம பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் யாருக்கு இந்த மறுரூபத்தை கட்டளையிடுகிறார்? எந்த மனிதன், இந்த முட்செடியாகிய என் மீது கர்த்தர் இவ்வளவு தயவை பாராட்டி எனக்கு தரிசனமாகி என்னை இந்த வனாந்தரத்திலே தேடி வந்து மோசே மோசே என்று சொல்லி இந்த 80 வயதான கிழவனை மறுபடியும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட ஆண்டவருக்காய் நான் வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. நான் போட்டிருக்கிற பழைய பாதரட்சை வேண்டாம், மீதியானின் வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய சொந்த பலத்திலே சுயமாய் வாழுகிற வாழ்க்கை வேண்டாம், பாவ மாம்ச பழக்கங்கள் உள்ள பாதரட்சை வேண்டாம். ஆனால் பரிசுத்த பூமியிலே நின்று தேவன் விரும்புகிற வழியிலே வாழ்வதற்கு யார் தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மறுரூபத்தினுடைய காரியத்தை நிறைவாய் தருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஜீவியத்துல இன்னைக்கு ஒரு பாவமில்லாத சூழ்நிலையை நோக்கி வாழ்வதற்கு 2 விஷயங்கள் ரொம்ப குறிப்பான காரியம். இந்த முள் 2 விஷயங்களை நமக்கு அருமையா காமிச்சு கொடுக்குது. ஒண்ணு, மற்றவர்களை குத்தும். முள் செடியில, ரோஜா பூ செடியில நீங்க ரோஜா பூ எடுக்கும்போது கவனம் இல்லாம வச்சுட்டீங்கன்னா கையில என்ன ஆயிரும்? அதுல குத்தி அது வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜாவா மாறிடும். அதுவே குத்தக்கூடிய ரோஜாவா மாறிடும். பார்க்கிறதுக்கு அழகாதான் இருக்கும், ஆனா சுத்தி உள்ள அந்த முள் அது ஒரு கவனம் இல்லாம அதை தொட்டா அவர்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தும். 2 விஷயத்தை கர்த்தர் ரொம்ப கவனமா பார்க்கிறார். ஒன்று, நாம மற்றவங்களை காயப்படுத்துறோமா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா? நம்முடைய வாழ்க்கையினுடைய முட்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்துகிறதா? அதை கர்த்தர் கவனமா பார்க்கிறார். கோபங்கள், சில நேரங்கள்ல எரிச்சல்கள், கோபங்கள். மோசேக்கு அதிகமா வந்தது என்னது? கோபம் தான். மோசேக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்ததே அதான். எப்பா நீ முள் செடி மாதிரி இருக்கிற, தீயை இங்க வைக்கும் போதே நீ பத்திக்கிற, தீய பக்கத்திலே கொண்டு வர வேண்டாம். சில பேருக்கு கோபம் எப்படி வரும்? அவ்வளவு வேகமா வரும். கோபம் வந்தா அவங்களை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்களுடைய கோபத்தை நீங்க அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசே இருக்கிறான். வெளியில போறான், ஒருத்தன் தப்பு பண்றான், உடனே அவனை கொலை செய்கிறான். அந்த அளவிற்கு அவனுடைய கோபம் மிக அதிகமா இருந்த ஒரு நாட்கள். ஆனா ஆண்டவர் அவனுக்கு அழகா காமிச்சு கொடுத்து அவனுடைய சுபாவத்தை மிருதுவான சுபாவமாய் மாற்றி பூமியிலே மோசேயை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், உங்க கோபம் எத்தனை உறவுகளை அது இழக்க செய்திருக்கிறது. உங்க கோபம் உங்களுடைய மனைவியை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறது. உங்க கோபம் உங்களுடைய தாய் தகப்பனை எவ்வளவு துக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கும். உங்களுடைய கோபம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை கொண்டு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, அவர் நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அந்த சகோதரி சொன்னாங்க, இவங்க ஒரு ஊழியக்காரர் தான் உண்மை, ஆனா இவருக்கு கோபம் வந்துச்சுதான் அவ்வளவுதான். நான் கேட்டேன், என்ன பயங்கரமா திட்டுவாரா? இல்ல. பயங்கரமா அடிப்பாரா? இல்ல. அப்ப என்னதான் செய்வாரு? பேசவே மாட்டார், அமைதியா உட்கார்ந்துக்குவார். அவர் திட்டுனாலாவது பரவாயில்ல, அவர் ஏதாவது சொன்னாலாவது பரவாயில்ல, என்ன செஞ்சிருவாரு? நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் அமைதியா உட்கார? ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம். அப்படி இருந்தா தான் பரவாயில்லையே பிரதர். 3 நாள் உட்கார்ந்துருப்பார். 3 நாள் அவர் இருக்கிற அந்த அமைதி
பேசவும் மாட்டாரு, சாப்பிடவும் மாட்டாரு. எங்க சாப்பிட வரீங்களா? வேணுமா? வேணுமா வேண்டாமா எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் இது ரைஸ் வச்சிருக்கிறேன்னா அது வேணான்னுவாரு, சரி சப்பாத்தி வேணும்னா அது வேணான்னுவாரு. எல்லாத்துக்கும் 3 நாள் கழிச்சு அவரை காலை பிடிச்சு என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளுடைய கோபம் என்ன செய்யும்? இறங்கும். அவ்வளவு தூரம் வேகமான கோபங்கள். இந்த கோபம் வார்த்தைகளை முள்ள போல அது குத்த வைக்கும். நிறைய பேர் எசேக்கியேல் 2 நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றார் முள்ளுக்கு ஓமையா. எசேக்கியேல் 2வது அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்கும் நீ அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. இங்க எசேக்கியேல் அவர் தைரியப்படுத்துறாரு. அவன் வார்த்தை எப்படி இருந்துச்சான்? நெரிஞ்சில் மாதிரி இருந்துச்சான், முள்ளு மாதிரி இருந்துச்சான், தேளு மாதிரி இருந்துச்சான். சில பேருடைய வார்த்தைகள் காயங்களை உண்டாக்கக்கூடிய இந்த வார்த்தைகள். ஆனா மோசேயை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, இந்த முள் உன் வாழ்க்கையில இனி வேண்டாம், இந்த பாதரட்சை வேண்டாம், நீ கலட்டி போட்டு நீ நிற்கிற இடம் என்னது? பரிசுத்த பூமி. சோ ஆண்டவர் முச்செடியில எழுந்தருளினவர் நம்முடைய சுபாவங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான. 2வது, இன்னைக்கு உள்ள நாட்கள்ல பரிசுத்தம்ன்றது தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த பரிசுத்தம். அது எவ்வளவு பெரிய பரிசுத்தம் தெரியுமா? வாசிங்க எபிரேயர் 12வது அதிகாரம். நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய பரிசுத்தம் அல்ல, ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தம். அவர் விரும்புகிற கடைசி நாட்களில் அவர் வருவதற்கு முன்பு எங்க வரைக்கும் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார்? எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு, நல்லா கவனிங்க, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்குது, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பார்ட்னராய் மாறும்படி. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்திற்கு பங்காளியா யாரை மாற்ற விரும்புகிறார்? நம்ம மாற்ற விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு பார்ட்னரா நம்மளை மாற்ற விரும்புகிறார். யோசிக்க முடியுதா? பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? அவர் 50% போடணும், நானு 50% போடணும். இயேசுவின் பரிசுத்தத்திற்கு யார பார்ட்னரா கூப்பிடுறாரு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இயேசுவின் பரிசுத்தத்திற்கு பார்ட்னர். பிரதர் அப்படியா? அந்த அளவுக்குலாம் நமக்கு இல்லையே பிரதர். நம்மளுடைய பரிசுத்தம் கொஞ்ச நேரத்திலே தடுமாறிடுது. சபையில இருக்கும்போது நல்லா இருக்கு, ஆனா வீட்டுக்கு போன உடனே மொபைல பார்த்த உடனே பரிசுத்தம் என்ன செஞ்சிருது? தடுமாறுது. அதை தாண்டி நம்மளால போக முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் கல்ச்சர், முன்னாடிலாம் ஓடி விளையாடு பாப்பா, இப்பெல்லாம் மூடி விளையாடு பாப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அதுக்கு உள்ளே வந்துருச்சு. அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது, அதுல மொபைல்ல வராத விஷயங்களும் கிடையாது. சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் மிக மோசமான காரியங்கள் ஏராளமாய் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கக்கூடியவைகள். அப்ப சுபாவத்துல 2 சுபாவங்கள் மிக முக்கியமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒன்று, கோபத்தை எடுத்து அன்பை தர விரும்புகிறார். அல்லேலூயா. மிருதுவை, சாந்தத்தை. இயேசு கிறிஸ்துவினிடத்துல காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியமே என்ன காரியம்? அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல போகும் பொழுதும் யாரையும் என்ன செய்யல? எந்த காரணத்தை கொண்டும் அவர் பயமுறுத்தவில்லை, அவர்களை வையவில்லை, அவர்கள் மீது கோபப்படவில்லை, சாந்தமாய் அவர் இருந்தார். அதுதான் பரலோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பரலோகத்தில் அவரை எப்படி நம்ம பார்ப்போம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா. யூத ராஜ சிங்கம் தான், உண்மைதான். ஆனா சிங்காசனத்தின் நடுவுல வரும்போது எப்படி வர்றாரு? ஆட்டுக்குட்டியை போல வர்றாரு. ஒரு மிருதுவான சுபாவம். நம்முடைய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன். பிரதர், நீங்க எப்படியாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவன் சொன்னார், என்னால முடியல பிரதர், நம்மளே வீட்டுக்கு டயர்டா வருவோம் சாயந்தரம், நான் பேக்கை வைக்கிறதுக்கு முன்னால லிஸ்ட்டை கொடுத்துருவா. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்து மறுபடியும் நீ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல பிரதர், பொதுவா ஆண்கள் ஒரு நாளைக்கு 5000 வார்த்தை தான் பேசுவாங்க,
பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தை பேசுவாங்களாம், இப்படி ஆராய்ச்சி சொல்லுது. அவர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது பிரதர், என் ஒய்ஃப் 50,000 தாண்டிடுவா, 15,000 கொஞ்சம் பிரதர். நான் சொன்னேன், அவரை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் பேசும்போது நீங்க உங்களை பொறுமையா வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியை வாங்கி வாயில குடிங்க பிரதர்ன்னு சொன்னேன். அவர் எதுக்குன்னு கேட்டார். இல்ல, அந்த தண்ணியை நீங்க உடனே உள்ள முழுங்க கூடாது, வாயிலே வச்சிருக்கணும். அப்போ உங்க ஒய்ஃப் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் பேச முடியாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிரதர், இது எனக்கு ஒத்து வராதுன்னாரு. ஏன்? நான் பேச மாட்டேன், ஆனா மூஞ்சிலே துப்பிடுவேன் பிரதர். ஸோ அப்போ அவருடைய கோபம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் பல பிராக்டிஸ் அவருக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். நம்ம நிறைய வார்த்தைகளை கொடுத்துருப்போம், முள் மரத்தை போல நம்ம மாத்திருப்போம், உறவுகளை உடைச்சிருப்போம், உறவுகள் வேண்டான்னு வெட்டி விட்டுருப்போம். ஆனா அப்படி வெட்டி விட்ட மோசேக்கு தான் கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியிலேயே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இயேசுவுக்கு அடையாளமா கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, எகிப்தில வாழ்ந்தவனுக்கு எகிப்தினுடைய எந்த தொடுதலும் இல்லாம அழகாய் ஆண்டவர் அவனை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனா இயேசுவுக்கு அடையாளமா கொண்டு வந்தார். சுபாவங்கள் 2 சுபாவம், பரிசுத்த சுபாவம், சாந்தத்தின் சுபாவம். இந்த 2 மாறிடுச்சுன்னா முள் மரம் தன்னுடைய குணத்தை விட்டுட்டு மாறிடும். அல்லேலூயா. கடைசியா முச்சடியில் எழுந்தருளினவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயாகிய இந்த கருவேலி மரத்தை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். முதல்ல தயவை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து அவனுக்கு மறுரூபத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இரண்டாவது, அவனுடைய சுபாவத்தை மாற்றி பரிசுத்த சுபாவமாய் சாந்த சுபாவமாய் மாற்றி அவனை ஒரு மறுரூபப்படுத்தினார். கடைசியாய் யார் அவனை தள்ளினார்களோ, இந்த மோசே எங்களுக்கு நடத்துவான், இவனை வச்சா நாங்க செய்ய முடியும், திக்கு வாய் பேச தெரியாதவன் என்று சொல்லி அவனை தள்ளின அந்த இடத்திலே கர்த்தர் அவனை தலைவனாக மீட்பனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. முட்செடியிலே எழுந்திருந்த தூதன் மோசேக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? எங்கே தோற்றவனாய் இருந்தானோ, எங்கே முழுமையாய் கீழே விழுந்து கிடந்தானோ, ஒரு மனிதனை கூட ஆதாயப்படுத்த முடியாதிருந்த இந்த மனிதனை கொண்டு, இந்த தள்ளின மோசையை கொண்டு 32 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்திலே 40 வருடங்கள் ஒரு தலைவனாயிருந்து நடத்துவதற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அநேக ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இடம் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு லட்சங்களை மாற்ற முடியும், உங்களை கொண்டு மீட்டெடுக்கிற ஒரு தலைவனாய் மாற்ற முடியும், உங்களை கொண்டு பெரிய கூட்டங்களை உருவாக்குவதற்கு. அதனாலதான் முட்செடியில் எழுந்தருளினவர் அந்த தூதனாலே அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் மாற்றினார். God changed him completely. இந்த ராத்திரியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலையும் மோசேயினுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில அழகா போட்டிருக்குது, இந்த மோசேயை போல முகமாய் தேவனை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த மோசேயை போல பயங்கரமான காரியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை மோசேயை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆனா இந்த தலைவனாகவும் மீட்பனாகவும் அவன் மாறி வாழ்ந்து காமிச்சதுக்கு என்ன பெரிய காரியம் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தில் அது போட்டிருக்குது. கிட்டத்தட்ட 84 முறை கர்த்தர் மோசே கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். எப்ப நம்மளை கர்த்தர் தலைவனா மீட்பனா உயர்த்தி மகிழுகிறார்? அவருக்கு கீழ்ப்படியும் போது. கர்த்தர் சொன்னபடியே செய்தான். இந்த வார்த்தை எண்ணாகமத்துல மட்டும் 84 முறை வருது. அதை அவன் கரெக்டா செஞ்சு முடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனை மீட்பனாக தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார்.
ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக ஆண்டவர் எழுப்பி உருவாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக. உங்க கையில பெரிய காரியங்கள் இல்லாம இருக்கலாம், உங்க கையில பெரிய காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்தி எடுத்துக்கொண்டு போக முடியும். எங்களோடு கூட ராமகாந்த் சொல்லி ஒரு பையன் இருக்கிறான், நேபாள் பகுதியை சேர்ந்த தம்பி தான். அவன் ஒரு பெரிய குடி பழக்கத்துல இருந்தான், ஒரு குடிகாரனை போல, ஒரு ரவுடியை போல சுத்திட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்த விதம் ரொம்ப ஆச்சரியமான விதம். அவங்க வீட்டில் யோசிச்சாங்க, இவன் இங்க இருக்கிறதுக்கு இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி மலேசியாவுக்கு அவனை அனுப்புனாங்க. மலேசியாவிலையும் போய் ஒரே ரவுடிசம், குடி, அதனுடைய நடுவில் அங்க இருக்கிற ஒரு தமிழ் சபை மூலமா அவன் தொடப்பட்டு ஒரு பெரிய வியாதியின் நடுவில் கர்த்தர் அவனை தொட்டாரு. அந்த தேசத்துல இருந்தவனுக்கு ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த தேசத்துல வந்தும் நான் மனம் திரும்பல, இந்த தேசத்துல வந்தும் குடிச்சு வெறிச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் தொட்டு மாற்றிருக்கிறாருன்னு சொல்லி மலேசியாவை விட்டுட்டு மறுபடியும் நேபாளுக்கு வந்தான். வந்த இடத்துல தான் எங்களுடைய தொடர்பு கிடைச்சது. தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சான், ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது, இனி நான் கர்த்தருக்காக செய்யணும். அப்ப வந்து கேட்டான் என்ன செய்யணும்னு சொல்லி. சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தான். கல்யாணம் பண்ணணும். அப்ப சொன்னேன், நீ ரட்சிக்கப்பட்ட பையனா இருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உனக்கு கண்டிப்பா இருக்கணும், கிறிஸ்தவ முறைப்படி நீ கல்யாணம் பண்ணணும். ஒரு மாசம் அவனுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனான், அவன் அம்மா அப்பாவை பார்த்து சொன்னான், மேரேஜ் ஒரு மாசம் தள்ளி போடுங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்? இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் திருமணத்திற்கு ஆயத்தம், ஆனா நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு இன்னும் இந்துவா தான் இருக்கிறா, அவளை நான் ஆண்டவரிடத்துல கொண்டு வரணும், எனக்கு ஒரு மாசம் டைம் தேவை. உடனே அவட்ட பேச ஆரம்பிச்சான், அவளை ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். உங்களுக்கு தெரியும், கல்யாணமாயி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மொபைலை விட்டு நம்ம எடுக்க மாட்டோம். மறுபடியும் நம்ம நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இவன் அவங்களோட பேசி வசனங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவரை பத்தி சொல்லி அந்த பிள்ளையும் 3 வாரத்துல ரட்சிக்கப்பட்டா. அவளும் ஞானஸ்தானம் எடுத்தா. அந்த ஊர்ல கிறிஸ்தவ ஒரு கல்யாணம்னு பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவருடைய கல்யாணம் நடந்தது. அவருடைய கிறிஸ்டியன் மேரேஜை நடத்துற அன்னைக்கு ஊரே திருவிழா மாதிரி இருந்தது. ஏன்னா முதல் முறையா அவங்க பாக்குறாங்க எப்படி கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குது, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவன் ஊழியத்துக்கு அழைச்சாரு, ஊழியத்திற்கும் வந்தான். நான் ஏன் இதை சொல்றேன், இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் பூரணமா ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல இருந்த அந்த ஹர்பூர் அந்த பகுதியில, நேபாளினுடைய பகுதிகளில் கர்த்தர் அவனை ஆச்சரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. முதல்ல ஊழியத்திற்கு போனா பெரிய ஆத்துமாக்கள் வரல, சொல்லி பார்த்தான் ஆத்துமாக்கள் வரல. ஆண்டவரை பற்றி பாடல்கள் மூலமா, டிராக்ஸ் மூலமா சொல்லி பார்த்தான், யாரும் ஏத்துக்கல. நீ ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றன்னு அவனை தள்ளினாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது நடக்கணும்னு சொல்லி. ஏன் இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த பெரிய காரியங்கள் மற்ற ஊழியர்களை கொண்டு நீங்க செஞ்சீங்களே, என்ன கொண்டு நீங்க செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குனவர் மற்றவர்களை மீட்டெடுக்கிற ஒரு தலைவனா என்னை நீங்க உருவாக்கணும்னு சொல்லி ஒரே நாள் தான் அவன் 3 நாள் உபவாசம் முடிஞ்சு கடைக்கு வரும்பொழுது அந்த தெருவில் 2 கண்களும் குருடாய் போன ஒரு பெண், அவங்களுடைய 45 வயதுல திடீர்னு அவளுக்கு அந்த கண்ணுக்கு பின்னால் அந்த ரெட்டினா அந்த உரை கிழிஞ்சதுனால 2 கண்ணும் குருடாயிருச்சு. அவங்களுடைய குடும்பத்தார் அவங்கள வேற வேற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒண்ணுமே முடியல. இவன் கரெக்டா அந்த ரோட்ல நடந்து வர்ற டைம்ல அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தார் கூட்டிட்டு வர்றாங்க. ஒரே அழுதுகிட்டு சோகமா வர்றாங்க. இவன் எதிர்த்தாப்புல அவங்கள சந்திக்கிறான். எங்க போயிட்டு வர்றீங்கன்னு கேட்கிறான். இந்த மாதிரி இவருடைய கண் பார்வை திடீர்னு போயிடுச்சு, இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டோம், பூஜை பண்ணிட்டோம், இங்க போயிட்டோம், அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், ஒன்றும் நடக்கல. திடீர்னு இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ கூட்டிட்டு போய் சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணு. இவனுக்கு ஒரே பயம், முதுகு வலி மூட்டு வலினா பரவாயில்ல ஆண்டவரே, 2 கண்ணும் தெரியாது, எப்படி இது நடக்கும்னு இவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். ஆனா ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தினார். கூப்பிட்டான், தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டான், 2 விசுவாசிகளை கூப்பிட்டான். அங்க போய் முழங்கால் போட்டாங்க. 45வது நிமிஷத்துல 2 கண்களும் திறந்தது. அல்லேலூயா! கர்த்தர் ஆச்சரியமா தொட்டாரு. அந்த கிராமத்துல பெரிய கூட்டம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அங்க இருந்த முன்னாள் எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டார், அவர் வீட்டை திறந்து கொடுத்தாரு. இன்னைக்கு அங்கதான் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய தலைவனா கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? இந்த மோசே மறுதலிக்கப்பட்டவன், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல தான் அவன் இருந்தான். ஆனா தலைவனும் மீட்பனுமாய் உருவாகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு தந்தார். முதலாவது தயையை கொடுத்தார், 2வது சுபாவத்தை மாற்றினார்,
மூன்றாவது தலைவனாய் மீட்பனாய் கர்த்தர் மாற்றினார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த ராத்திரியில கர்த்தர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய அந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். கருவேலி மரத்தை போல நான் இருக்கிறேன் பிரதர். என் வாழ்க்கையில ஒலிவ மரம் இல்லை, என் வாழ்க்கையில அத்தி மரத்தினுடைய அனுபவம் இல்லை, திராட்சை செடிக்கும் நான் ஒப்பிட முடியாதவன், தனிமையிலே முள்களினால் சூழப்பட்டவனாய், எந்த ஒரு சின்ன காரியம் வந்தா கூட எனக்குள்ள அது சீக்கிரமாய் நெருப்பை போல பற்றுவதை போல கோபங்கள், வெறுப்புகள், பாவ சுபாவங்கள், தோற்று போன ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த ராத்திரியில கருவேலி மரமாய் இருக்கிற உங்களை தேடி முட்செடியில் எழுந்தருளினவர் நம்மத்தியிலே வந்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த இரவில கர்த்தர் என்னை மாற்றுங்க. இந்த இரவில உம்முடைய பெரிய தயவு, இந்த இரவில உம்முடைய பெரிய கிருபை என்னை ஆழமாய் தொடட்டும். ஆண்டவரே, எல்லா என்னுடைய வாய்ப்புகளை நான் இழந்தவனாய், என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களும் பெரிய சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவில் இல்ல சுவாமி. இன்றைக்கு ஒரு தனிமையில வருடங்களை நான் கடத்தி விட்டேன். இந்த வனாந்திரத்துல ஒரு முள் செடியை போல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த முட்செடியிலே எழுந்தருளுகிற கர்த்தர், the Lord who burns the bush. அவர் எழுந்தருளி அதை சிதைப்பதற்கு அல்ல, அதை சீர்படுத்துவதற்கு, அதை உடைத்து போடுவதற்கு அல்ல, அதை எரிய வைப்பதற்கு. இந்த இரவில கர்த்தர் அதற்கு தான் வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய சுபாவங்கள் மாறுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாத ரட்சைகள் மாறுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். முள்ளை போல குத்துகிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. எகிப்துக்குரிய பாவ சுபாவங்களோ, மீதியான் தேசத்திற்குரிய பாவ சுபாவங்களோ எனக்கு வேண்டாம். என்னை நடத்துகிற, என்னை தேடி வந்திருக்கிற, என் பின்னால் நின்று என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவருடைய அந்த பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவனாய், அந்த பரிசுத்தத்திற்கு பாத்திரவானாய் நான் வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தேசத்துல ஜனங்களை மீட்டெடுக்கிற தலைவனும் மீட்பனுமாய் உங்களை கர்த்தர் மாற்ற முடியும். இந்த தேசத்துல நீ போகிற நம்முடைய இந்திய தேசத்துல கர்த்தர் உன்னை தலைவனாய் மீட்பனாய் ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். தோற்று போனவன் என்று ஒதுங்காதீர்கள். ராத்திரியில தேவன் தேடுகிற மோசே நீங்க தான். தேவன் தேடுகிற மோசே. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில வந்திருப்பது ஒரு ஒலிவ மரத்தை தேடி அல்ல, ஒரு கருவேலி மரத்தை தேடி வந்திருக்கிறார். எந்த கருவேலி மரம் எனக்கு வேண்டும், அதை நான் மாற்ற வேண்டும், அதிலே நான் மறுரூபத்தை காண்பிக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. தேவனை முகமுகமாய் சந்தித்த, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்ற 32 லட்சம் ஜனங்களை ஒரு பெரிய மீட்புக்கு நடத்தின ஒரு மனிதனை போல ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவீங்களா? நான் ஒரு கருவேலி மரம் தான் சுவாமி. நீர் எதிர்பார்த்த ஒரு ஒலிவ மரமா நான் வாழல, நீர் எதிர்பார்த்த ஒரு அத்தி மரமா நான் எழும்பல. ஆனா இந்த ராத்திரியில உம்முடைய தயவு என் மேல வரட்டும், உம்முடைய பரிசுத்தம் சுபாவம் என் மேல வரட்டும். என்ன தலைவனா மீட்பனா அனுப்புவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். உம்முடைய கீழ்ப்படிதல் என்ன வளர செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபத்துல